கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்கள் நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு நற்செய்திகளை கேட்க பண்ணுகிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் மனிதனாக பிறந்த எவருடைய வாழ்விலும் விரும்புவது, விளைவது, விடாய்த்து போய் காத்திருப்பது ஒன்றே ஒன்றுதான். அது நன்மையானவைகள் கிடைக்க வேண்டும், கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று எல்லா மனிதருக்குள்ளும் இவைகள் விதைக்கப்பட்டு இருக்கிறது. ஏனெனில் நாம் அப்படியாகவே படைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் விரும்புவது கிடைக்காத போதும், தேடுகிற தேடல்களில் தோல்விகள் வரும்பொழுதும், எதிர்பார்த்திருக்கின்ற நல்ல பதில்களில் ஏமாற்றங்களை சந்திக்கின்ற போதும் அநேகர் தங்களையே வெறுக்கின்ற நிலைக்குள்ளும், விரக்தியான வாழ்க்கை விதிக்கப்பட்டு விட்டதே என்றும் சொல்லி விசுவாசத்தை இழக்கிறவர்களும் அநேகர் இருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசம் உங்களை சார்ந்தும் உலகத்தையும் உலக மனிதர்களையும் சார்ந்தும் இல்லாமல் தேவனையே சார்ந்து இருக்குமானால், தேவன் உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டு வைத்திருக்கின்ற நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த உலகத்தை படைத்த கர்த்தரும் எல்லாம் நல்லது, நன்மையானவைகள் என்றே பார்த்து பார்த்து படைத்தார். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறது என்று வாசிக்கின்றோம். அப்படியாகவே இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற நற்செய்திகள் யாவும் பிதாவின் இடத்திலிருந்து பரலோகத்தில் முன்குறிக்கப்பட்டவைகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களின் காத்திருப்புகளை நிறைவுக்குள்ளாக்கி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் ரூத்தின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே நகோமியை குறித்து பார்க்கையில், அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமில் பஞ்சம் உண்டானபடியினால் மோவாப் தேசத்திற்கு செல்கின்றாள். சென்ற இடத்திலே தன்னுடைய கணவன் குமாரர்களை இழக்கின்றாள். கைவிடப்பட்ட நிலையில், யாரும் அறியாத அறிமுகமில்லாத தேசத்திலே செய்வதறியாது திகைத்து நிற்கின்றாள். நகோமியின் விழாய்த்து போன ஆத்துமாவிலே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கும்படியான நற்செய்தி கேட்கப்படுகிறது. கர்த்தர் தம் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளுகிறார் என்று கேட்டவுடனே அவள் மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி பெத்லெகேமிற்கு போகின்றாள், ஆசிர்வதிக்கப்படுகின்றாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் தேடி கடந்து போன நகோமிக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்க பெற்றது என்று நாம் வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக இழப்புகள், ஏமாற்றங்கள், கவலைகள், கண்ணீர்கள், எதிர்பார்த்திருக்கின்றவைகள் கிடைக்கவில்லையே என்று பாரத்தோடு இருப்பீர்களானால், இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வருகின்றார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகின்றார், தேவைகளை சந்திக்கின்றார். நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்புகளுக்கு நல்ல முடிவையும் நல்ல பதிலையும் கொடுக்கின்றார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற இடத்திலிருந்து நற்செய்திகளை இன்றைக்கு நீங்கள் கேட்கும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து நினைக்க போகிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் வாசிக்கலாமா? கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சி ஜீவ வழி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இதை நீங்க பிரசங்கமாக கூட கேட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு இதை தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கட்டளையை விளக்கு, இங்க விளக்கு, வெளிச்சம், ஜீவ வழி, இந்த மூன்று குறித்து வேதம் இங்க அழகா எழுதி வைத்திருக்கிறது. நமக்கு ஒரு வழி கிடைக்கணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் இருக்கணும். அந்த வெளிச்சத்துக்கு விளக்கு இருக்கணும். ஜாயிண்டா தான் இது எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப கட்டளை அப்படின்னா என்னங்க அப்படின்னா 613 தான். அந்த பிரமாணங்கள் சொல்றாங்களே, நியாய பிரமாணங்கள், அதுதான் கட்டளை. அது 613. அதுல 365 செய்யக்கூடாது, நோ அப்படின்னு சொல்லுது. அது டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. 248 செய்யலாம் சொல்லுது, டூ. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இதுதான் அந்த பிரமாணங்களுடைய காரியங்கள். இது யூதர்கள் கடைபிடிக்கிறாங்க, பிரமாணங்களை கடைபிடிச்சுட்டே இருக்காங்க. இந்த பிரமாணத்தை குறித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனா 613 என்ன செய்ய முடியாது, கடைபிடிக்க முடியாது. நம்மளை பத்தி ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும் போல. அதனால என்ன பண்ணிட்டாருங்க, அப்படியே சுருக்கி 10 கொடுத்தாருங்க. 10 கட்டளையா கொடுத்தவரு இன்னும் சுருக்கிட்டார். நம்மளை நினைச்சுதான், என்ன நினைச்சுதான் சுருக்கி என்ன பண்ணிட்டாருங்க, ஒரே கட்டளை, அன்பு, உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயா, அவ்வளவுதான். இதுக்குள்ள எல்லாத்தையுமே, அத சகல கட்டளைகளையும் இந்த கட்டளைக்குள்ள என்ன செஞ்சுட்டாருங்க, கொண்டு வந்துட்டார். இதுதான் சொல்றாங்க, இந்த கட்டளை தான் என்னவா, நமக்கு கட்டளை என்னவா, விளக்கு. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அது என்கிட்ட இருக்கு, அந்த விளக்கு என்னிடத்துல இருக்கு, அதை நானாவே இருக்கிறேன். அந்த விளக்கு எப்படி இருக்கிறேன், நானாவே இருக்கிறேன். இதெல்லாம் யார் கடைபிடிக்கிறாங்களோ, இந்த 613 இந்த அன்பு வழியில யார் நடக்கிறாங்களோ, இந்த அன்புனா என்னங்க, அது சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், ஏற்றுக்கொள்ளும், சந்தேகப்படாது, விசுவாசிக்கும், இதெல்லாம் தானங்க. இந்த மாதிரி யார் வாழறாங்களோ அவங்களுக்கு இது சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, வாழ நாம என்ன செய்யலாம், அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட குணங்கள் இருதயம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், என்னால அன்பா இருக்க முடியல, நான் சிடுச்சிடுன்னு தான் இருக்கிறேன், என்னால யாரையும் நம்ப முடியல, எதையும் நம்ப முடியல, என்னால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, ஒருத்தவங்க எனக்கு விரோதமா இந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க, என்னால சகிக்க முடியல. அதாவது யாரோ செஞ்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, என் கூடவே இருந்தவங்க, நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தவங்க எனக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க, நம்பிக்கை துரோகம், அதை என்னால என்னை வரைக்கும் என்னால சகித்து ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியான துணையை தேடுங்க. ஆவியானவர்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. ஆண்டவர் விடுவிப்பார் உங்களை. முதல்ல நீங்க விடுதலை ஆவீங்க, அவங்கள மன்னிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. அதனாலதான் உங்களை விளக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு விளக்கு தான் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும். அப்படின்னா நீங்க தான் வெளிச்சத்தை கொடுக்க போறவங்க இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, இருளா இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் யாரு என்ன செஞ்சிருந்தாலும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க, அன்பா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இதான் ரொம்ப வார்த்தையில சொல்லிட்டோம் ஈஸியா, அது பிராக்டிக்கலா ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கூட கர்த்தர் சொல்றாரு, பிராக்டிக்கலாவும் ஈஸியாக்க அவரால் முடியும். அது எப்படின்னா ஆவியானவர் துணையோடு இதை செயல்படுத்த முடியும். நீங்க இன்னைக்கு ஒண்ணு செய்யுங்க, யாரையாவது ரொம்ப மன்னிக்க முடியாம இருந்தா ஆண்டவர்கிட்ட போயிட்டு முழங்கால் போட்டு, ஆண்டவரே மன்னிக்க எனக்கு இருதயத்தை கொடுங்கன்னு கேளுங்களேன். கட்டாயம் தர அவர் வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அந்த அதிசயம் நடக்கட்டும். நான் ஜெபித்துக் கொள்கிறேன். நல்ல அதுக்கப்புறம் வேதமே வெளிச்சம். இந்த கையில இருக்கிற வேதம் தான் வெளிச்சம். ஆனா இன்னைக்கு நிறைய பேரு இதை விட்டுடுறாங்க, இந்த வெளிச்சத்தை விட்டுடுறாங்க. விளக்கு இருக்கு, ஆனா ஜீவ வழி இருக்கு, வெளிச்சம் இல்லாம போக முடியாது. அந்த வெளிச்சமே வேதம் தான். அப்ப இதை என்ன செய்யணுங்க, டெய்லி வாசிக்கணும். வேதத்தை திறந்து வாசித்து தியானித்து அது கூடவே வாழ கற்றுக்கொள்ளுங்களேன். அது உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும், எப்படியோ கொண்டு போகும். அதனால இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த வெளிச்சமான வேதத்தை டெய்லி திறந்து வாசிங்க. இந்த வெளிச்சமான வேதத்தை நித்தம் பருக, அதை புசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, போதக சிற்சியே ஜீவ வழி. ஆமென். போதக சிற்சை நமக்கு பிடிக்காதது இல்லைங்களா? சிற்சையே நமக்கு பிடிக்காது. போதக சிற்சை எப்படிங்க பிடிக்கும்? நான் ஒரு தப்பு பண்ணிட்டு திருச்சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். அப்ப பலிபீடத்துல இருந்து எனக்கு ஒரு சத்தியம் தேடி வருது. என்ன சத்தியம் எனக்கு தேடி வருதுன்னா, நீ செய்த தவறு, கர்த்தர் இந்த காரியத்துல என்ன செய்யறாரு, மனஸ்தாபப்படுகிறார், மனம் திரும்பு அப்படின்னு பேசுறாருன்னு வச்சுங்களேன். உடனே இந்த பாஸ்டர் என்ன குறிச்சு தான் பேசுறாரு, இந்த என்னதான் என்ன செய்யறாங்க, அந்த கார்னர் பண்றாங்க அப்படிலாம் யோசிக்கிற பாருங்களா? அதெல்லாம் இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, சிட்சித்து நடக்க பழகிட்டா
நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. யாரை சிட்சிப்பார் ஆண்டவர்? தன்னுடைய பிள்ளை தான் சிட்சிப்பார்னு வேதம் சொல்லுது. தனக்கு பிரியமானவனே கர்த்தர் சிட்சித்து நடத்துகிறாராம். அப்ப அந்த சிட்சைக்கேற்ற பிள்ளையா நீங்க இருப்பதனாலதான் போதக கூட சிட்சையா உங்க இடத்துல கடந்து வரும். நம்ம நார்மலா மற்றவங்க மாதிரி இருந்தா நம்ம கிட்டத்துல அந்த இடத்துல அந்த மாதிரியான காரியங்கள் வராது. ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணித்து இருக்கிறோம். அதனாலதான் போதகம் நமக்கு சிட்சையா கடந்து வருது. அப்படி அதை ஏற்றுக்கொண்டோமானால் அது என்னவா மாறிடுங்க? ஜீவ வழியா மாறுகிறது. அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் ஜீவ வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அதை அள்ள தட்டிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை பேசுறவங்களுக்கு ஜீவ வழி தெரியாது. அப்ப இன்னைக்கு இந்த நாள்ல தேவன் கட்டளை விளக்குன்னு சொல்லி இந்த வெளிச்சத்தை நமக்கு அழகான வேத வசனத்தை பைபிளை வெளிச்சம்னு சொல்லி அந்த சிட்சையை போதக சிட்சையை ஜீவ வழின்னு சொல்லியிருக்கார். இதை நம்ம கடைபிடிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் அருமையான சத்தியத்தை பேசியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை எப்படிலாம் நினைக்கிறீங்க ஆண்டவரே? விளக்கா வெளிச்சமா ஜீவ வழிக்கு போகிற பிள்ளைகளா எங்களை பார்க்குறீங்க. அப்படியே நாங்கள் மாறி போக உதவி செய்யுங்க. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10. பிரியமானவர்களே, இரண்டாவது கனியானது சந்தோஷம். இது உலகம் தரும் மகிழ்ச்சி அல்ல. உலகத்தின் சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. அது பணத்தினாலும் உலக பொருள்களினாலும் மனித அங்கீகாரத்தை சார்ந்து இருக்கின்றது. இவையெல்லாம் மறைந்துவிடும். ஆனால் தேவன் கொடுக்கும் மகிழ்ச்சி சூழ்நிலையால் அசைக்கப்படாத ஆன்மீக ஆழத்தில் வேரூன்றியது. பவுலும் சீலாவும் சிறையில் சங்கிலிகளால் கட்டப்பட்ட போது அவர்கள் இரவும் பகலும் தேவனை துதித்து பாடினார்கள். அந்த சந்தோஷமே அவர்களுக்கு பெரும் வல்லமையாகவும் இருந்தது. இப்படியான தெய்வீக வரத்தின் சந்தோஷம் எமக்குள் இருக்கும் போது இருளின் அதிகாரங்கள் எமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. கர்த்தரின் சந்தோஷமானது ஒரு விசுவாசியின் உள்ளத்தை நிரப்பும் போது அந்த சந்தோஷம் சாட்சியாக வெளிப்படுகிறது. வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் தேவ சமூகத்தில் மன மகிழ்ச்சியாயிருங்கள். ஒவ்வொருவருக்கும் தேவன் மன அமைதி, ஆறுதல், சமாதானம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தில் பலப்படுங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவார். தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.